Fixation to staining in microtechnique PGTRB botany யூனிட் 4ல இருக்கிற one of the part தான் இந்த microtechnique. அதுல நாம வந்து fixation and fixatives. Definition பார்த்தீங்கன்னா fixation is the process of preserving tissue in a life-like condition and preventing autolysis and microbial decay. So இது definition என்ன பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம், அவங்களோட லைஃப்பில் இருக்கிற டிஷ்யூஸை ப்ரிசர்வ் பண்ணலாம். அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கண்டிஷன் எல்லாம் பண்ணாதானே ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் பெறணும், அப்புறமா அவங்க ஆட்டோலைசிஸ் ஆகாமல் இருக்கணும், தனக்குத்தானே டெஸ்ட்ராய் ஆகிடும் சில செல்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மைக்ரோபியல் டீகே பண்ணக்கூடாது. இந்த பாக்டீரியா ஃபங்கை வந்து அந்த டிஷ்யூஸை டீகே பண்ணாமல் இருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிக்சேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை இன்ஸ்டன்ட்ல, அதாவது இன்ஸ்டன்ட்னா உடனே கில் பண்ணணும். ஸோ கில் பண்ண பிறகு அந்த செல் ஸ்ட்ரக்சரை ப்ரிசர்வ் பண்ணணும். அந்த செல் ஸ்ட்ரக்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் காம்போசிஷனையும் சேர்த்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அப்படி நடக்கும்போது, இப்போ கில்லிங் பண்ணும்போது அதை நம்ம கெமிக்கல்ஸ் போட்டு பண்ணும்போது ஷ்ரிங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் நடக்கும். அது நடக்காமல் பார்த்துக்கணும். அப்புறமா டிஷ்யூ ஹார்டனிங் ஃபார் செக்ஷனிங் எடுக்கும்போது டிஷ்யூ ஹார்டனாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஷ்யூவை கில் பண்ணணும். கில் பண்ண பிறகு அதோட செல் ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். செல் ஸ்ட்ரக்சரும் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற காம்போசிஷனையும் கெமிக்கல் காம்போசிஷனையும் ப்ரிசர்வ் பண்ணணும். ஷ்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங்கை ப்ரிவென்ட் பண்ணணும். ஹார்டனிங் டிஷ்யூ ஃபார் செக்ஷன் அந்த டிஷ்யூவை ஹார்டன் ஆகி செக்ஷன் எடுக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபிக்சேட்டிவ்ஸ். சிம்பிள் ஃபிக்சேட்டிவ். சிம்பிள் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள்னாவே சிங்கிள்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார்மலின், ஃபார்மால்டிஹைட் சொல்யூஷன் 4 to 10% இருந்தால் போதும். ஸோ ஃபார்மலின் வந்து ஃபார்மால்டிஹைட் 4 to 10%. அப்சல்யூட் ஆல்கஹால், அசிட்டிக் ஆசிட். ஸோ இதெல்லாமே எதுவாக யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் ஃபிக்சேட்டிவ்ஸ், அதாவது சிங்கிள் கெமிக்கல்ஸ். என்னென்ன பார்க்கலாமா? ஃபார்மலின் 4 to 10%, அப்சல்யூட் ஆல்கஹால், அசிட்டிக் ஆசிட், இது எல்லாமே சிம்பிள் ஃபிக்சேட்டிவ். காம்பவுண்ட் ஃபிக்சேட்டிவ், காம்பினேஷன் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ காம்பவுண்டுனாவே நிறைய ஃபிக்சேட்டிவ் சேர்ந்தது தான். FAA, ஃபார்மலின், அசிட்டிக் ஆசிட், ஆல்கஹால். இப்போ 3 சிங்கிள் கெமிக்கல்ஸை ஒன்றா சேர்த்தோம்னா அது காம்பவுண்ட் ஃபிக்சேட்டிவ். FAA, ஃபார்மலின், அசிட்டிக், ஆல்கஹால். இதை தான் பிளான்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. 90 ml 70% ஆல்கஹால் ப்ளஸ் 5 ml கேஷியல் அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் 5 ml ஃபார்மலின். இப்போது எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்? 90 ml ஆஃப் 70% ஆல்கஹாலும், அப்புறமா 5 ml கேஷியல் அசிட்டிக் ஆசிடும், 5 ml ஃபார்மலின். இது நல்ல காம்போசிஷன் பார்த்துக்கோங்க. 90 ml ஆஃப் 70% ஆல்கஹால், 5 ml of acetic acid and 5 ml of alcohol, that is 5 ml of formalin. So alcohol மட்டும் 70%, 90 ml எடுத்துக்கிறோம். 5 ml வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட், அதுவும் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட், அண்ட் 5 ml வந்து ஃபார்மலின். ஸோ இதுதான் FAA ஓட காம்போசிஷன். பிளான்ஸில் இதை தான், இந்த FAAவில் தான் பிளான்ஸ் இது பண்ணுறாங்க, ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. கார்னாய்ஸ் ஃப்ளூயிட். கார்னாய்ஸ் ஃப்ளூயிடில் அப்சல்யூட் ஆல்கஹால், குளோரோஃபார்ம், அசிட்டிக் ஆசிட் இருக்குது. அப்போ கார்னியாய்ஸ் ஃப்ளூயிடில் என்னென்ன இருக்குது? குளோரோஃபார்ம், அசிட்டிக் ஆசிட் அண்ட் அப்சல்யூட் ஆல்கஹால். ஸோ கார்னாய்ஸ் ஆசிட்னாவே என்னது? கார்னாய்ஸ் ஃப்ளூயிட். அது வந்து என்னென்ன இருக்குது தெரியுமா? அப்சல்யூட் ஆல்கஹால், குளோரோஃபார்ம், அசிட்டிக் ஆசிட், குரோமிக் ஆசிட், ஆஸ்மிக் ஆசிட். இதெல்லாமே சைட்டாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. குரோமிக் ஆசிட், ஆஸ்மிக் ஆசிட், இதெல்லாமே சைட்டாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் படிக்கிறோம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
சிம்பிளான ஃபிக்சேட்டிவ்ஸ் வந்து ஃபார்மலின். ஸோ ஃபார்மலின்னா 4 to 10%. அப்சல்யூட் ஆல்கஹால் அண்ட் அசிட்டிக் ஆசிட் இது எல்லாமே சிங்கிள் கெமிக்கல். காம்பவுண்ட்னா குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ், காம்பினேஷன் ஆஃப் நிறைய கெமிக்கல்ஸ், FAA. அப்சல்யூட் ஆல்கஹால், அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மலின். ஸோ ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஆல்கஹால் வந்து 90 ml. கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் 5 ml and 5 ml ஃபார்மலின். நெக்ஸ்ட் கரோனியஸ் ஃப்ளூயிட், கார்னாய் ஃப்ளூயிட் வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஆல்கஹால், குளோரோஃபார்ம், அசிட்டிக் ஆசிட். அப்சல்யூட் ஆல்கஹால், குளோரோஃபார்ம், அசிட்டிக் ஆசிட். அது இல்லாமல் குரோமிக் ஆசிட், ஆஸ்மிக் ஆசிட் இதெல்லாமே சைட்டோலாஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகுதா. நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்னா இந்த பிளான்ட் டிஷ்யூஸில் வந்து வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மீடியாக்குள்ள அந்த பிளான்ட் டிஷ்யூஸை போடணும். அந்த மீடியா எதுவாக இருக்கலாம்னா பாராஃபின் வேக்ஸ் ஆர் வாட்டர் இன்சாலிபிளான மீடியாவாக இருக்கலாம். ஸோ அப்படி வாட்டர் இன்சாலிபிள் ஆகாத இன்சாலிபிள் ஆகிற மீடியாவாக இருந்துச்சுன்னா அப்போது வாட்டர் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும் ஸ்லோவாக. ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் வந்து பாஸ் த்ரூ த இன்க்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இப்போ அந்த டிஷ்யூஸில் வாட்டர் வெளியில் போச்சுன்னாவே என்ன அதிகமாகிடுச்சு, ஆல்கஹால். ஏன்னா நம்ம அது ஆல்கஹால் சொல்யூஷனில் போட்டிருக்கோம் இல்லையா. ஆல்கஹால் வந்து 30, 50, 70, 90, 100% அப்சல்யூட் ஆல்கஹாலில் போட்டிருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 30 minutes to 2 hours. ஈச் ஸ்டெப் டிபெண்டிங் ஆன் த டிஷ்யூ. ஸோ 30 minutesலேருந்து 2 hours வரையும் ஒவ்வொரு டிஷ்யூவோட கண்டிஷனை பொறுத்து ஸ்லோவாக அந்த வாட்டரை நம்ம டீஹைட்ரேட் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அசிட்டேன் அண்ட் டைஆக்சேன் ஆச்சு. அசிட்டேனா ஆல்டர்னேட்டிவ். எதுக்கு ஆல்டர்னேட்டிவா, ஆல்கஹாலுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதை யூஸ் பண்ணலாம், டைஆக்சேன் அண்ட் அசிட்டோன். டைஆக்சோன் அண்ட் அசிட்டோன் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் அப்சல்யூட் ஆல்கஹால். ஸோ எவ்வளோ நேரம் இதை வந்து நம்ம ஊற வைக்கலாம், 30 minutes to 2 hours. கிளியரிங்னா இப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் போட்டோம் இல்லையா, அசிட்டோனு ஆல்கஹாலு. ஓகே, ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ணுவீங்க, மிசிபிள் வித் போத் ஆல்கஹால் அண்ட் பாராஃபின் வேக்ஸ். ஸோ ஆல்கஹாலோடையும் பாராஃபின் வேக்ஸோடையும் அதாவது மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிற ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க கிளியரிங் ஏஜென்ட்டாக. ஜைலின் வந்து காமன் பிளான்ட் டிஷ்யூவை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜைலின், பென்சின், க்ளோவ் ஆயில் வந்து டெலிகேட் டிஷ்யூ. ஸோ காமன் பிளான்ட் டிஷ்யூஸை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஜைலின், பென்சின் அண்ட் க்ளோவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட்டான டிஷ்யூஸை கிளியர் பண்ணுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெலிகேட்டான டிஷ்யூஸை கிளியர் பண்ணுறது யார், க்ளோவ் ஆயில். அண்டு அதாவது காமனாக யூஸ் பண்ணுற கிளியரிங் ஏஜென்ட் என்ன பிளான்ஸில் ஜைலின், பென்சின், இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணுறோம். அப்சர்வேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு, அதாவது கிளியரிங் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன டீஹைட்ரேஷன் இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபிக்சேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்டு, அப்புறமா டீஹைட்ரேஷனுக்கு அப்புறம் கிளியரிங். ஸோ கிளியரிங்க்கு அப்புறம் அப்சர்வேஷன். இப்போ டிஷ்யூ வந்து எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ எதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா கிளியரிங் ஏஜென்ட்டால். ஸோ அப்போ அந்த டேர்முக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற டிஷ்யூக்கு என்ன பேர், கிளியரிங். இன்ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிளியரிங் ஏஜென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். எதை வச்சு, மோல்டன் பாராஃபின் வேக்ஸை வச்சு. மோல்டன் பாராஃபின் வேக்ஸு அது மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 56 to 60 degrees Celsius. ஸோ இன்ஃபில்ட்ரேஷனை எதை கிளியரிங் ஏஜென்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம மோல்டன் பாராஃபிக்ஸோட டெம்பரேச்சர் அதாவது மெல்டிங் பாயிண்ட் வந்து 56 to 60 degrees Celsius வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிஷ்யூவை பியூர் பாராஃபின் வேக்ஸில் 58 to 60 degrees Celsius
பல ஹவர்ஸ்க்கு நிறைய ஹவர்ஸ்க்கு விடணும். விட்ட பிறகு இப்போ பாராஃபின் வந்து அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்க்குள்ள கம்ப்ளீட்டாக ஊடுருவாயிருக்கும், பெனிட்ரேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எம்பெட்டிங். ஸோ எம்பெட்டிங்னா எக்ஸ்டர்னல் சப்போர்ட், யூனிஃபார்ம் ஹார்ட்னஸ். ஏன்னா எம்பெட்டிங்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பித்து பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பித்துக்குள்ளே வச்சு தானே நம்ம செக்ஷனிங் எடுப்போம். அதே மாதிரி இங்கே எது யூஸ் பண்ணியிருக்கோம், பாராஃபின் வேக்ஸ்குள்ளே தான் நம்ம அந்த செக்ஷன் எடுக்கிறதுக்கான இதை நல்லா வச்சு எம்பெட் ஆயிருக்கு. ஸோ இந்த எம்பெட் ஆனது வந்து ஹார்டாக ஆன பிறகு அந்த பாராஃபின் வேக்ஸை வந்து செவரல் ஹார்ஸ்க்கு நம்ம அப்படியே விடுறோம் இல்லையா, 58 to 60 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ என்ன நடக்குது, ஹார்ட்னஸ் ஆயாச்சு. இப்போ அந்த டிஷ்யூவை எம்பெட்டிங் மோல்டுக்குள்ளே வச்சாச்சு. அந்த மோல்டன், அதாவது ஒரு மாதிரி இருக்கிற மெழுகு மாதிரி இருக்கிற அந்த மோல்டன் பாராஃபின் வேக்ஸ்குள்ளே நம்ம டிஷ்யூவை வச்சாச்சு. வச்ச பிறகு ஓரியன்டேஷன், அதாவது ரூட் டிப்பு, லீஃப் லாமினா இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ளாட்டாக வைக்கணும். ஸோ அலோ டு சாலிட், ஃப்ளாட்டாக வச்சு அது சாலிட் ஆகிற வரையும் காத்துட்ருக்கணும். இப்போ பிளாக் மேக்கிங். ஸோ பிளாக்ஸ், அதாவது ஃப்ளாட்டாக வச்சாச்சு, அதை நம்ம பிளாக்காக ரெக்டாங்குலர் அந்த ஹார்டன் வேக்ஸை பிளாக்காக ஸ்கொயராக கட் பண்ணணும். கட் பண்ண பிறகு அதை எதன் மேலே மவுண்டட் ஆகணும், வுட்டன் ஆர் வால் மெட்டல் ஹோல்டர்ஸ் மேலே வச்சு அந்த மைக்ரோடோமிங் செக்ஷனிங்கை எடுக்கணும். இதெல்லாம் பெர்மனன்ட் செக்ஷனிங் எடுக்கும்போது, பெர்மனன்ட் ஸ்லைட் பண்ணும்போது நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ செக்ஷனிங். இப்போ ரோட்ரி மைக்ரோடோம். ஸோ ரோட்ரி மைக்ரோடோமோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 to 15 மைக்ரோமீட்டர் தான். 5 to 15 மைக்ரோமீட்டர் ஃபார் பிளான்ட் அனாட்டமி. ஸோ ரோட்டரி மைக்ரோடோமில் 5 to 15 மியூ மீட்டர், அதாவது மைக்ரோமீட்டர் திக்னஸில் தான் நம்ம இந்த செக்ஷனிங்கை எடுக்கணும் வுட் அனாட்டமி, பிளான்ட் அனாட்டமிக்கு. ஸோ இப்போ ப்ராசஸ் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிளாக்கை நம்ம ட்ரிம் பண்ணுறோம். ட்ரிம் பண்ண பிறகு எதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், மைக்ரோடோமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறமா ரிப்பன் மாதிரி தின் ரிப்பன் செக்ஷன் அதில் நம்ம கிடைக்கிறோம். அந்த ரோட்டரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது தின் ரிப்பன் மாதிரி செக்ஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த ரிப்பன் ஃப்ளோட்டடை நம்ம வார்ம் வாட்டரில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறோம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அதை திரும்பி கிளாஸ் லைட்ஸில் எடுத்துன்னு வந்து மவுண்ட் பண்ணுறோம். மவுண்ட் பண்ணி அதில் அடெசிவ், அதாவது மேயர் ஆல்பமின் ஆர் கெனடா பிளாசம் ஆர் மேயர் ஆல்பமின் ஆர் கிளிசரின் போடுறோம். ஸ்டெயின்ஸ் அண்ட் ஸ்டெயினிங் டெக்னிக். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட், டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ்குள்ள ஆர்கனல்ஸ்குள்ள உள்ள வேறுபாடை தெரியறதுக்காக நாம் ஸ்டெயினிங் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு காமன் ஸ்டெயின் தான், சாஃப்ரனின் ஸ்டெயின். இது லிக்னின் வால். சாஃப்ரனின் எதுக்கு நம்ம பண்ணுறோம், லிக்னின். ஸோ லிக்னின்னா எங்கெல்லாம் இருக்கும், ஜைலம் ஸ்க்ளீரன் கைமால அதிகமாக இருக்கும். அது என்ன கலரை கொடுக்கும், ரெட் கலரை கொடுக்கும். ஸோ சாஃப்ரன் வந்து காமன் ஆன ஒன்று, ஜைலம் அண்ட் ஸ்க்ளீரன் கைமா. ஏன்னா லிக்னின் ஸ்டெயின் பண்ணும், ரெட் கலரை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் கிரீன். இது செல்லுலோஸ், அதாவது ஃப்ளோயம் பேரண்ட் கைமா. ஃப்ளோயம் அண்ட் பேரண்ட் கைமாவை கிரீன் கலரை காட்டும். ஃபாஸ்ட் கிரீன்னாவே என்னது, எதை ஸ்டெயின் பண்ணும், செல்லுலோஸை. அப்போ செல்லுலோஸ் வந்து ஃப்ளோயத்தையும் பேரண்ட் கைமாவையும் ஸ்டெயின் பண்ணி கிரீன் கலரை கொடுக்குது. ஹெமட்டோசைலான், இது நியூக்ளியார் ஸ்டெயின். நியூக்ளியார் ஸ்டெயின்னா குரோமாட்டினை ஸ்டெயின் பண்ணுறது யாரு, ஹெமட்டோசைலான். கிறிஸ்டல் வயலட், யூசின், அனலின் ப்ளூ இதெல்லாமே ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர், ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸை தான் ஸ்டெயின் பண்ணும். கிறிஸ்டல் வயலட், யூசின் அண்ட் அனலின் ப்ளூ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை பார்த்துடலாமா. சாஃப்ரனின் வந்து லிக்னினை ஸ்டெயின் பண்ணுது, ஜைலம் அண்ட் ஸ்க்ளீரன் கைமா ரெட் கலரை கொடுக்குது. ஃபாஸ்ட் கிரீன் வந்து செல்லுலோஸை ஸ்டெயின் பண்ணுது, ஃப்ளோயம் அண்ட் பேரண்ட் கைமா கிரீன் கலரை கொடுக்குதா. அப்புறம் ஹெமட்டோசைலான் வந்து எதை ஸ்டெயின் பண்ணுது, குரோமாட்டினை ஸ்டெயின் பண்ணுது. ஹெமட்டோசைலான் வந்து குரோமாட்டினை ஸ்டெயின் பண்ணுது, அதாவது முக்கியமாக நியூக்ளியஸை.
இப்போ அதர் ஸ்டெயின்ஸ் எல்லாம் என்ன, அதாவது ரொம்ப ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஸ்டெயின் பண்ணுறது கிறிஸ்டல் வயலட், யோசின் அண்ட் அனலின் ப்ளூ. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், சாஃப்ரின் வந்து லிக்னின். அந்த லிக்னின் அதிகமாக இருக்கிறது எதில்? ஜைலம் அண்ட் ஸ்க்ளீரன் கைமா ரெட் கலரை கொடுக்குது. ஃபாஸ்ட் கிரீன் கலரை கொடுக்குது, செல்லுலோஸை ஸ்டெயின் பண்ணுது ஃப்ளோயம் அண்ட் பேரண்ட் கைமாவை. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெமட்டோசைலான் வந்து குரோமாட்டின், அதாவது நியூக்ளியார் ரீஜனில் இருக்கிற குரோமாட்டினை ஸ்டெயின் பண்ணுது. அப்புறமா ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸை மட்டுமே ஸ்டெயின் பண்ணுறது வந்து அனலின் ப்ளூ, கிறிஸ்டல் வயலட் அண்ட் யோசின். அனலின் ப்ளூ, கிறிஸ்டல் வயலட், யோசின் வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டெயினிங் மெத்தட்ஸ். சிம்பிள் ஸ்டெயினிங் மெத்தட்னா ஒரே ஒரு ஸ்டெயினை மட்டும் யூஸ் பண்ணுறது தான், அது சிம்பிள் ஸ்டெயினிங். எக்ஸாம்பிள் சாஃப்ரனின். டபுள் ஸ்டெயினிங்னா 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டெயினை சீக்வென்ஷியலாக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சாஃப்ரனின் ரெட் லிக்னின் டிஷ்யூ. ஸோ ரெட் லிக்னின் டிஷ்யூ ப்ளஸ் ஃபாஸ்ட் க்ரீன். ஃபாஸ்ட் க்ரீன் வந்து நான் லிக்னின் டிஷ்யூ. அதாவது டபுள் ஸ்டெயினிங்னா ஒரே சமயத்தில் சீக்வென்ஸாக 2 ஸ்டெயின்ஸை யூஸ் பண்ணுறது. சாஃப்ரின் வந்து ரெட்டு எதுக்கு போடுறோம்? லிக்னின் டிஷ்யூ. அண்ட் ஃபாஸ்ட் க்ரீன் வந்து க்ரீனு எதுக்கு போடுறோம்? நான் லிக்னிஃபைட் டிஷ்யூக்கு. வைட்டல் ஸ்டெயினிங். செல்ஸ் லிவிங் ஸ்டெயின்ட் வித் dyes like நியூட்ரல் ரெட் ஆர் ஜானஸ் க்ரீன். ஸோ வைட்டல் ஸ்டெயினிங்க்கு நியூட்ரல் ரெட் அண்ட் ஜானஸ் க்ரீனை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மவுண்டிங். டெம்பரவரி மவுண்டிங். ஸோ டெம்பரவரியை நாம் கூட செக்ஷன் எடுத்து பார்த்துருக்கும் போது டெம்பரவரியாக மவுண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, செக்ஷன் எடுத்துகிட்டு காட்டிட்டு நம்ம கிளியர் பண்ணிடுவோம். அப்போ அதை எதை யூஸ் பண்ணுறோம்? நம்ம கிளிசரினை யூஸ் பண்ணுறோம் ஆர் கிளிசரின் ஜெல்லியை யூஸ் பண்ணுறோம். பர்மனன்ட் மவுண்டிங்னா கெனடா பிளாசம் ஆர் டிபிஎக்ஸ், அதாவது டீஹைட்ரேஷன் அண்ட் கிளியரிங் ஆன பிறகு அது மேலே கொஞ்சம் கெனடா பிளாசம் போட்டு கவர் ஸ்லிப்பை போட்டு மவுண்ட் பண்ணுவோம். டிபிஎக்ஸ் கெனடா பிளாசம், இன்னொன்று வந்து டிபிஎக்ஸ் வச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.